இனியாவோட மனசை மாத்தணுன்றதுக்காகவே கோபி இனியாவை சும்மா காஃபி ஷாப் கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வந்து அங்க நிதிஷை வர வச்சு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ஒரு ஏற்பாடையுமே பண்ணிடுறாங்க. ஆனா இனியாவுக்கு இது என்னதான் ஆரம்பத்துல பிடிக்கலனாலும் நிதிஷ் பேச பேச அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரியாவது கொஞ்சம் அவங்களுக்கு விருப்பமே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கோபி தனக்கு ஒரு ஃபோன் கால் வந்த மாதிரி பேச போயிட்டு இந்த மாதிரி நிதிஷும் இனியாவும் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம நிதிஷ் கூட கொஞ்ச நேரம் இவ டைம் ஸ்பெண்ட் பண்ணா கண்டிப்பா இவளோட மனசு மாற நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நினைச்சது மட்டும் இல்லாம உடனடியே அவங்க நிதிஷ் எனக்கு க்ளவுட் கிச்சன்ல ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, அதனால நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் இங்க இருந்து காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீ இனியாவை கொஞ்சம் வீட்டுல விட்டுறியாப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இனியாவோ அப்பா வேண்டாம்ப்பா, நீங்க கிளம்புறீங்கன்னா நானும் உங்க கூடயே வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கோபியோ இல்லம்மா நான் இப்போ வீட்டுக்கு கூட போகல, க்ளவுட் கிச்சன் தான் போறேன், உனக்கு எதுக்கு வீண்ஸ்டாமோ, நீ நிதிஷ் கூட வேற இப்பதான் நல்லா பேசிட்டு இருக்க, அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி உங்களை பத்தி புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா எப்போ உங்களுக்கு வீட்டுக்கு போகணும்னு தோணுதோ அப்ப வீட்டுக்கு போங்க, நிதிஷ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்ல. ஆனா நிதிஷும் என்னப்பா நான் இனியாவை நல்லா பாத்துக்கிறேன், நீங்க போய் உங்களோட பிசினஸ பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன அப்பாவா அப்படின்னு கொஞ்சம் கோபி ஷாக்காக. ஆனா நிதிஷோ சாரி அங்கிள், ஏதோ ஒரு உரிமையில நான் அப்படி பேசிட்டேன், நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக போறோம்ல, அதனாலதான் கொஞ்சம் உங்க மேல அதிகமா உரிமை இருக்கணுன்றதுக்காக அப்படி சொல்லிட்டேன், பட் உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நான் அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா கோபியோ இல்லப்பா இல்ல, நீ எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு பிடிச்சிருக்கு, சொல்லப்போனா எனக்கு நீ உரிமையா என்கிட்ட பேசும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குப்பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப இந்த பக்கமும் இனிய கொஞ்சம் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கவனிச்சா நிதிஷும் கவலைப்படாதீங்க, நான் ஒன்னும் உங்களை கடிச்சு சாப்பிட மாட்டேன், நம்ம இந்த காஃபி குடிச்சிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம், அப்படி இல்லையா நீங்க வீட்டுக்கு தான் போகணும்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா இனியா இன்னுமே கொஞ்சம் சைலண்டா தான் இருக்காங்க. ஆனா கோபி போனதுக்கு அப்புறமா நிதிஷ் எங்க நீங்க நிஜமாவே இவ்வளோ சைலண்டான பொண்ணுன்னு நான் நினைக்கவே இல்லைங்க, நியூஸ் ரிப்போர்ட் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ நல்லா பேசிட்டு இருந்தீங்க, அவ்வளோ போல்டா தெரிஞ்சீங்க, ஆனா இப்போ என்ன இவ்வளோ அமைதியா இருக்கீங்கன்னு கேட்க. ஆனா இனியாவும் நான் நியூஸ்ல ஒரே ஒரு தடவை தான் வந்தேன், அதுவும் அதிகமாலாம் பேசலையே, கொஞ்சம் கம்மியாக தான் பேசினேன், எனக்கு கொடுத்த ஸ்பேஸே அவ்வளோதான் இருந்துச்சு, நீங்க என்னோட ரிப்போர்ட்டை நல்லா பார்த்தீங்களா இல்லையான்னு கேட்க. உடனே இதை கேட்ட நிதிஷும் மனசுக்குள்ள ஐயோ அந்த நியூஸ் ரிப்போர்ட் படிச்சதை பார்க்கவே இல்லையே, நான் தான் பார்க்காம இருந்தாலும் ஏதாவது சொல்லி சமாளிக்கலான்னு வந்துட்டேன், இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இல்ல நான் நல்லா பார்த்தேன், பட் அதுல உங்களோட பாடி லாங்குவேஜ்ல பார்க்கும்போது நீங்க நல்லா சகஜமா பேசுற ஆளுமா தெரிஞ்சிச்சு, பட் இப்போ சைலண்டா இருக்கீங்கல்ல அதனாலதான் கொஞ்சம் குழப்பம் அடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டுக்கிட்டே பேச. ஆனா இனியாவும் என்ன இவங்க சொல்றதுக்கும் நம்ம பண்ணதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க உண்மையாவே நம்மளோட ரிப்போர்ட்டை படிக்கல போலையேன்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதை லைட்டா பெருசா யோசிக்காம விட்டுறாங்க. ஆனா இந்த பக்கம் நிதிஷோ அந்த விஷயத்த அப்படியே மாத்தாடுறதுக்காக மறுபடியும் இனியா கிட்ட அவ்வளோ சகஜமா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சின்ன வயசுல இருந்து படிச்சது அதுக்கப்புறம் வேலைக்கு சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இனியாவுக்கு ஆசையை தூண்டுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஃபேமிலியில இருக்காங்கன்னு இனியாவுக்கு புரிஞ்சிருந்தா உடனடியே அவங்க எதை பத்தியுமே யோசிக்காம ஏன் நம்மளை பத்தி கூட விசாரிக்காம இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிடுவாங்கன்னு அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இன்னுமே இனியாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்றத தெரிஞ்சுக்காம தான் இருக்காங்க. ஆனா இனியாவும் நிதிஷ் இவ்வளவு சகஜமா பேசுறத பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே ஒருவேளை உண்மையாவே இவங்க என்ன காதலிக்கிறாங்கன்னா என்ன பத்தின உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க என்ன பிறக்க வாய்ப்பு இருக்கோ, அம்மா கூட இந்த லைஃபை நான் தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னாங்க, அதனால இவங்க கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடலான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்ல. நிதிஷும் அப்பாடா இப்பயாவது ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சே, தயவு செஞ்சு சொல்லுங்க, எனக்கும் உங்களை பத்தி நிறையவே தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்ல. உடனே நான் இந்த மாதிரி இங்கதான் படிச்சேன், இதெல்லாம் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்லி ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட வீட்டுல அதாவது என்னோட வீட்டுல செல்வி அக்கான்னு ஒருத்தவங்க வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பேச்ச ஆரம்பிக்க. ஆனா நிதிஷும் லைட்டா சிரிச்சுக்கிட்டே என்னங்க வேலைக்காரங்களை பத்தி எல்லாம் எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதனால கடுப்பான இனியாவும் இங்க பாருங்க, நாங்க ஒண்ணு அவங்கள வேலைக்காரங்க மாதிரி பார்க்கல, அவங்கள எங்களோட சொந்தங்களை ஒருத்தங்களா தான் நான் பாக்குறோம், ஆனா இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது முக்கியமான விஷயம் சொல்றாங்க. இதை கேட்டு நிதிஷு சரி நீங்க சொல்லுங்கன்னு சொல்ல. உடனே இனியாவும் இந்த மாதிரி செல்வி அக்காவுக்கு இத்தனை பசங்க இருக்காங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் இவ்வளவு குடிகாரங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு பையன் தான் ஆகாஷ், அவன் முதல்ல இருந்து எங்களோட வீட்டுக்கு அப்பப்ப சின்ன வயசுல எல்லாம் வந்திருக்கான், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நான் அவங்க கிட்ட பேசினேன், கொஞ்சம் ஃபர்ஸ்ட் படிப்பு விஷயமா தான் பேசினேன், ஆனா அவங்க கிட்ட பேச எனக்கு அவனோட கேரக்டர் அவனோட
அவனோட பேச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால நானும் அவனும் பழக ஆரம்பிச்சோம். ஏன் காதலிக்க ஆரம்பிச்சோன்னு கூட சொல்லலாம்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஆகாஷ் அப்படின்ற ஒரு பையனை இனியா காதலிச்சிருக்காளான்னு சொல்லிட்டு நித்திஷ் செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, எங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, உண்மையை தான் சொல்றீங்களா, நீங்க போய் ஒரு வேலைக்காரங்களோட பையனை காதலிச்சிங்களா அப்படின்னு கேட்க, உடனே இனியாவும் நான் ஒன்னும் அவன் வேலைக்கார பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்கல, அவனோட கோலே ஒரு IAS ஆகிறதா, அவன் ஆகுறானோ இல்லையோ அவன் அந்த மாதிரி ஒரு சூப்பரான எய்மை வச்சிருச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கும் போது எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எனக்கு அவனோட பேச்சு, அவனோட குணம், அவனோட உழைப்பு தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் நான் அவனை காதலிக்க ஆரம்பிச்சேன். ஆனா என்ன ஆரம்பத்துல அவன் ஒத்துக்கல. ஆனாலும் நான் என்னோட உண்மையான காதலை அவனுக்கு புரிய வச்சு அவனையுமே என்னை காதலிக்க வச்சேன். அதனால நாங்க 2 பேருமே கொஞ்சம் மெச்சூர்டா தான் காதலிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களோட காதல் விஷயம் நாங்க 2 பேரும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர வரைக்கும் எங்களோட வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு நாங்க யோசிச்சு வச்சிருந்தோம். ஆனா என்ன ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால அது எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அவங்களுமே இந்த பிரச்சனையை ரொம்பவே பெருசாக்கி அவனால ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க. எங்க அப்பாவுக்கும் பாட்டிக்கும் எங்க அண்ணனுக்கும் இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. அவங்க ரொம்பவே என்னை இந்த விஷயத்துல சொல்லி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எங்க அம்மா தான் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. பட் இந்த மாதிரி ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அளவுக்கு சப்போர்ட் பண்ணலை. அவங்க என்னோட லைஃப்பை நான் எப்படி அமைச்சிக்கணும், எனக்கு எந்த மாதிரி கோல் அவசியம், நான் எந்த மாதிரி இருந்தால் எல்லாரும் என்னை மதிப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எனக்கு புரிய வச்சாங்க. ஏன்னா அவங்களும் படிப்படியாக ரொம்பவே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க. அதனால் ஒரு பொண்ணாக இருந்து எப்படியெல்லாம் சாதிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறையவே அட்வைஸ் கொடுத்தாங்க. ஸோ நான் அவங்க என்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் இந்த துறையில் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி நான் ரிப்போர்ட்டர் துறையவே தேர்ந்தெடுத்து அதில் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன். ஏன் என்னோட ஃபியூச்சர் கோலையே எங்கள் அம்மா தான் செட் பண்ணாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணுன்றதுக்காக எங்கள் அம்மா என்கிட்ட நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் அவங்களுக்கு இதுக்கப்புறமா ஆகாஷ் கிட்ட போகவே மாட்டேன், அவங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு கூட ப்ராமிஸ் பண்ணிட்டு படிப்பில் கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சு ஒரு நல்ல வேலையில் இப்போ இருக்கேன். ஏன் இதை விட ஒரு நல்ல பொசிஷனுக்கு நான் போகணும்னு ஆசைப்படுறேன், இன்னும் நிறையவே படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால என்னால் இப்போலாம் மேரேஜை பற்றி யோசிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவங்க தனக்கு இந்த மேரேஜில் இப்போ விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நிதிஷ் ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல், இப்போ நீங்கள் அந்த பையன் ஆகாஷ்காக என்ன வேண்டான்னு சொல்கிறீங்களா, அப்படி இல்லைனா படிக்கணுன்றதுக்காக வேண்டான்னு சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு லைட்டாக கூலாக கேட்க ஆரம்பிக்க. ஆனால் இனியாவும் இல்லை, எனக்கு இப்போ நல்லா படிக்கணும், ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னு தான் ஆசை, மற்றபடி நான் வேற எதை பற்றியுமே இப்போ யோசிக்க கூட விரும்பலைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நிதிஷ், வா நல்ல வேலை, நீங்கள் ஒரு சரியான முடிவை தான் எடுத்தீங்க. பட் இதை நீங்கள் இவ்வளோ சீரியஸாக என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சும்மா இந்த காதல் விஷயத்தெல்லாம் போய் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் சின்ன வயசில் எல்லாருக்கும் வர்றதான், படிக்கிற வயசில் எல்லாருக்கும் இருக்கிறது சகஜம்தான். ஆனால் நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் நல்லா படிக்கணும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் கல்யாணத்துக்கு அப்புறமா கூட நீங்கள் அதை பண்ணலாமே. உங்களுக்கு அப்படி படிக்கணும்னு தான் விருப்பம் இருந்தால் கல்யாணத்துக்கு அப்புறமா நான் உங்களை எங்கனாலும் ஏன் வெளிநாட்டுக்கு கூட போய் படிக்க வைக்கிறேன், இதுலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட்டராக தான் ஆகணும்னா சொல்லுங்க, ஒரு டிவி கம்பெனியை போய் நான் உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணி தரேன், அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால போய் இந்த காரணத்துக்காக கல்யாணம் வேண்டான்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குன்னு சொல்ல. ஆனால் இனியாவும் இங்கே பாருங்க, எனக்கு உண்மையாவே படிக்கணும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ எண்ணம் இருக்கோ அதே மாதிரி தான் ஆகாஷையுமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஆகாஷை நான் இன்னுமே நான் மறக்கலை அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்கான நிதிஷோ, என்னங்க சின்ன பிள்ளைத்தனமா சொல்லிட்டு இருக்கீங்க, அவனோட பொசிஷனுக்கோ உங்களோட பொசிஷனுக்கோ ஏணி வச்சா கூட எட்டாது. போய் வீட்டில் வேலை செய்கிறவனோட பையனுக்காக என்ன போய் ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் சிரிப்பு தாங்க வருதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இனியாவும், இங்கே பாருங்க, நீங்கள் என்னை பற்றி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, ஏன் என்னை முட்டாளுன்னு நினச்சா கூட பரவாயில்ல, இதுதான் என்னோட முடிவு, தயவு செஞ்சு நீங்களாவே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் நிதிஷோ, நீங்கள் தானே என்ன வேண்டான்னு சொன்னீங்க, பேசாமல் வீட்டிலையே நீங்களும் சொல்லிடுங்க. ஆனால் ஒன்று, நீங்களே வேண்டான்னு சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்கணும்னா நான் கண்டிப்பாக அதுக்காக என்னனாலும் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களோட குடும்பத்தையுமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால இப்போ நீங்கள் சும்மா இந்த மாதிரி ஒரு சில்லியான ரீசனை சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணுறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்ல. இதை கேட்டுட்டு இனியா ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல், தயவு செஞ்சு என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, நீங்களாவே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. என்னால் இந்த சைட்லேருந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும்னு தோணலை. ஏன்னா என்னோட அப்பாவும் பாட்டியும்
நான் சொல்ற பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ண வைக்கிறாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்களேன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்க, ஆனா நிதிஷும் மனசுக்குள்ள இந்த கல்யாணத்தை மட்டும் நான் நிறுத்தினா அவ்வளவுதான், எங்க அப்பா என்னை தலைகீழ தொங்க விட்டு அடிப்பாங்க. அதனால இந்த கல்யாணம் எனக்கு கண்டிப்பா ரொம்ப முக்கியமானது. எங்க அப்பாவோட பிசினஸுக்கு நான் உதவி செஞ்சாதான் அடுத்தடுத்து எங்க அப்பாவால எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னால இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நிறுத்த முடியாது, உங்களையுமே மிஸ் பண்ண முடியாது. அதனால நீங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு சரி வாங்க நான் உங்களை வீட்டுல விட்டுறேன்னு சொல்லிட்டு இனியா கிட்ட கொஞ்சம் கூட எதுவும் பத்தியுமே கேட்டு காதலியே வாங்காம அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போற வழியெல்லாம் இனியா நிதிஷ் கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நிதிஷ் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. பட் இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி இனியா தங்கிட்ட ரொம்பவே ஓப்பனா பேசுறது எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சோ கைஸ், இதுக்கப்புறமா இனியா தன்னோட கல்யாணத்தை நிறுத்த என்னதான் பண்ண போறாங்க, அவங்க எப்படிதான் நிதிஷ கல்யாணம் பண்றதுல இருந்து தப்பிக்க போறாங்க, எல்லாத்துக்கும் மேல ஒரு வழியா இனியா இப்போ தனக்கு எந்த முடிவு சரியான முடிவுன்னு சொல்லிட்டு அவங்களோட முடிவை எடுத்துட்டாங்களா, அதுல உறுதியா இருப்பாங்களா, அது மட்டும் இல்லாம நிதிஷோட அப்பா எதுக்காக இனியாவுக்கும் நிதிஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றதுல இவ்வளவு ஆர்வமா இருக்காங்கன்றத பாக்கியா கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பாங்களா, அவங்க இனியாவுக்காக சுதாகர் கிட்ட தன்னோட ஹோட்டலை ஒப்படைச்சிருவாங்களா, அப்படி இல்லைன்னா அவங்க உறுதியா தன்னோட ஹோட்டலுக்காக தன்னோட உழைப்புக்காக நிக்க போறாங்களா. ஒருவேளை அப்படி மட்டும் பாக்கியா இருந்தாங்கன்னா சுதாகர் இந்த கல்யாண விஷயத்தை வச்சு பாக்கியாவையும் சரி கோபியும் சரி ஏதாவது ஒரு விதத்துல பிளாக்மெயில் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்கா என்ன. சோ அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அடுத்து இனியாவோட லைஃப் என்னதான் ஆகும், இனியா அடுத்து என்னதான் பண்ண போறாங்க. அண்ட் ஆல்சோ எல்லாத்துக்கும் மேல கோபிக்கு மட்டும் நிதிஷ் அந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரக் கேஸ் எல்லாம் மாட்டி ஜெயிலுக்கு போனாங்கன்ற விஷயம்லாம் தெரிய வந்ததுன்னா அவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த வாய்ப்பு இருக்கா. அப்படி இல்லைன்னா வன பேராசையில தன்னோட பொண்ணுக்கு பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நிதிஷ் கூடயே அவங்கள கல்யாணம் முடிச்சு வைப்பாங்களா. ஈஸ்வரி இந்த விஷயத்துல இன்னும் எப்படி எல்லாம் இனியாவை டார்ச்சர் பண்ண போறாங்க, இதுல உங்களோட கருத்துக்கள் என்ன, அடுத்து இனியாவோட லைஃப் ஆகாஷ் கூட இருந்தா நல்லா இருக்குமா இல்ல நிதிஷ் கூடயே அவங்க கல்யாணம் முடிச்சுட்டு போனா நல்லா இருக்குமா, உங்களோட கருத்துக்கள் என்னன்ற எல்லா விஷயத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க.